ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் பிரான்ச். இன்றைக்கி நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளரும் வரை அதோட உலகம் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். அவங்கள பார்த்து தான் எது சரி எது தப்புன்னு அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் சரியா இல்லைன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்போதும் கேள்விக்குறிதான். இந்த கேஸ் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ வீக் ஹார்ட்டாக இருக்கிறவங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம க்ரைம் பிரான்ச்சோட கேஸ் ஃபைல் 4ல் பார்க்க போகிற கேஸ் வென் ஹோம் டர்ன்ட் பிரிசன். 10 நவம்பர் 2020 சிங்கப்பூர் காலை 11 மணிக்கு தெங் ஃபோங் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வந்த ஆம்புலன்ஸில் இருந்து ஒரு பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருந்த டாக்டர்ஸ் பார்த்தது கோவிட் பேஷண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு 11 வயது பொண்ணு தலையில் பலத்த காயத்தோட ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு வரப்படுறாங்க. அந்த கேஸை ரொம்ப சீரியஸாக அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து பண்ண சிகிச்சை பலன் இல்லாமல் மதியம் 12:40க்கு பேஷண்ட் இறந்து போகிறாங்க. இறந்த அந்த 11 வயது பொண்ணோட உடலில் நிறைய சந்தேகத்திற்குரிய காயங்கள் இருந்ததை பார்த்த டாக்டர்ஸ் பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்க, அவங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்கேட் போர்டிங் பண்ணும்போது கீழே விழுந்ததால் வந்த காயங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பதில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்திற்கு ஏற்புடையதாக இல்லை. அதனால் போலீஸ்க்கு தகவல் தராங்க. அங்கே வந்த போலீஸ் பேஷண்ட்டோட அம்மா அப்பாவான ரொஸ்லிண்டா ஜமீல் மற்றும் முகமது ஃபஸ்லி இஸ்லாமாட்டை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இறந்த மைனர் குழந்தையோட பேரை ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதால நான் அந்த பொண்ணை சாரான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுவேன். சாராவோட பாடியை அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் தந்த ரிப்போர்ட் சாராவோட ஸ்கல்ல ஃப்ராக்சர், உடல் முழுதும் அடிப்பட்ட காயங்கள், விலா எலும்பு ஃப்ராக்சர், பைட் மார்க்ஸ் மற்றும் தலை, முகம், செஸ்ட், ஹிப்ஸ், கை, கால்களில் பிளண்ட் ஃபோர்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது கூர்மையற்ற பொருட்களால் விளைவித்த காயங்கள். போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லி கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணையில் உண்மையை ஒத்துக்கிட்ட 2 பேரும் நடந்த உண்மைகளை கான்ஃபஸ் பண்ணுறாங்க. 2009 ரொஸ்லிண்டா ஜமீலின் 16 வயசில் பாய் ஃப்ரெண்டால் ப்ரெக்னென்ட் ஆனதால் ஸ்கூலை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்காகவும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவும் கேஷர், கிளார்க், ஃபுட் டெலிவரி ரைடர் மற்றும் ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் டீச்சராகவும் வேலை செய்கிறாங்க. அப்போது அவங்க அம்மாவின் கேரில் இருந்த ரொஸ்லிண்டாக்கு பிறந்த குழந்தை தான் சாரா. 2013 ரொஸ்லிண்டா கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தாங்க. ஆனால் ரொஸ்லிண்டாவின் திருமண வாழ்க்கை அவங்க எதிர்பார்த்தது போல் அமையலை. தொடர்ந்து நடந்த அப்யூஸால் கணவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பசங்களுக்காக ஜாயிண்ட் கஸ்டடியும் எடுக்கிறாங்க. அதாவது அந்த 2 ஆண் குழந்தைகளும் அவங்க அப்பாவோட கொஞ்ச நாள் அம்மாவோட கொஞ்ச நாளும் மாறி மாறி இருப்பாங்க. அப்போதான் 2019 மே மாதத்தில் ஆக்ஸிலரி போலீஸ் ஆஃபீஸராக வேலை செஞ்சுட்டு இருந்த ஃபஸ்லியை சந்திக்கிறாங்க. 2 பேரும் பேசி பழகி அதற்கு பிறகு ஃபஸ்லி அக்டோபர் 2019 ரொஸ்லிண்டா வீட்டிலேயே தங்கவும் ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு ஏப்ரல் 2020 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதே வருடம் ஆகஸ்டில் ஃபஸ்லி மூலமாக ரொஸ்லிண்டாக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த சமயத்தில் ரொஸ்லிண்டா கூட தான் 11 வயதான சாரா மற்றும் சாராவின் 2 தம்பிகளும் இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஃபஸ்லிக்கு திடீர்னு சாரா மேலே ரொம்ப கோபம் வர ஆரம்பிக்குது. அப்போதான் ஃபஸ்லி சாராவை பனிஷ்மெண்ட்ற பேரில் ரொம்ப மோசமாக நடத்த ஆரம்பிக்கிறான். சாரா ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றது ஃபஸ்லிக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சாரா பொருட்களை திருடத்தாகவும் ரொம்ப குறும்பு பண்ணுறதாகவும் சொல்லி மார்ச் 2020 சாராக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதாவது ஃபஸ்லி மற்றும் ரொஸ்லிண்டா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாராவோட வாழ்க்கை நரகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த 11 வயசான பொண்ணை 1.5 லிட்டர் வாட்டர் பாட்டிலை ஷோல்டர் லெவலில் பிடிச்சிக்கிட்டே டேபிள் மேலே நிற்க சொன்னவன் அவனோட பெல்ட் மற்றும் பிரம்பை யூஸ் பண்ணி 20 இருந்து 30 நிமிடங்கள் வரைக்குமே அந்த பொண்ணை சரமாரியாக அடிச்சிருக்கான். இதனால் அந்த பொண்ணோட உடல் முழுதும்
பெல்ட் மற்றும் பிரம்பு தடயங்கள் உருவாகியிருக்கு. நினச்சி பாருங்க, சின்ன வயசில் லைட்டாக பெல்ட் இல்லை பெரம்பில் அடி வாங்கினாலே எவ்வளவு எரியும். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இவன் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இவ்வளோ மோசமாக அடிச்சிருக்கான். இது நடந்த கொஞ்ச நாள் கழித்து ஃபஸ்லியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சாரா உடலில் இருந்த காயத்தை பார்த்து ஃபஸ்லியை கண்டிச்சிருக்காங்க. ரொஸ்லிண்டா ஃபஸ்லியை தடுக்காமல் இருந்ததற்காக திட்டவும் செய்கிறாங்க. ஆமாம் வியூவர்ஸ், அந்த நேரத்தில் ரொஸ்லிண்டா அங்கே தான் இருந்திருக்காங்க. ஆனால் சாராவை ஃபஸ்லிக்கிட்ட இருந்து காப்பாற்ற எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி, ஃபஸ்லியோட குடும்பம் கண்டிச்சதுக்கு பிறகு இந்த பனிஷ்மெண்ட் முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை. காரணம், அந்த முதல் பனிஷ்மெண்ட் தான் ஃபஸ்லி அடுத்து செய்ய போகிற விஷயங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி பல தடவை சாராவை ஃபஸ்லி காயப்படுத்திட்டு தான் இருந்திருக்கான். சாரா ஏதாவது குறும்பு பண்ண, படிக்கிறதுக்கு பதிலாக தூங்குனா, வீட்டு பாடங்களில் ஏதாவது தவறு செய்தா, வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த வெயிட்டை இணைக்க நடுவில் இருக்கிற இரும்பு பார் மற்றும் பிரம்பை யூஸ் பண்ணி அடிக்கடி காயப்படுத்தியிருக்கான். சின்ன குழந்தைகள் குறும்பு செய்கிறது அவங்களோட இயல்பு. ஆனால் சாரா என்ன செய்தாலும் அது அவனுக்கு கோவத்தை மட்டும்தான் வரவழைச்சிருக்கு. இது எல்லாம் நடக்கும்போது ரொஸ்லிண்டா அங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் கணவரோடு சேர்ந்து சாராவை பச்சை ஊசி மிளகாயை வாந்தி வர வரைக்குமே சாப்பிட வச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொஸ்லிண்டா சாரா மேலே ஒரு முறை சுடு தண்ணீரை ஊற்றி சாராக்கு தீக்காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் ரொஸ்லிண்டா ஒரு தாயாக இருக்க தகுதி இல்லாத ஆளாக மாறினது. 26 ஆகஸ்ட் 2020 இருந்து 28 அக்டோபர் 2020 வரைக்குமே சாராவை இந்த 2 மிருகங்களும் ஸ்கூலுக்கு போக அனுமதிக்கலை. காரணம், இந்த காயங்கள் டீச்சர்ஸ் கண்ணில் பட்டா இவங்க செஞ்ச வேலைகள் வெளியே வந்துடும்ன்ற பயத்தில். ஆனால் கிளாஸ் டீச்சர் சாரா ரொம்ப நாளாகவே ஆப்சண்ட்டாக இருக்கிறத கவனித்து பள்ளி நிர்வாகத்தின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. பள்ளிக்கூடமும் 2 பிரதிநிதிகளை 26 செப்டம்பர் 2020 சாராவோட வீட்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கணவன் மனைவி 2 பேருமே வந்தவங்களை ரொம்பவே சாமர்த்தியமாக பேசி சாராவை பார்க்க அனுமதிக்காம திரும்ப அனுப்பி வைக்கிறாங்க. அது கோவிட் காலம்ன்றதால ஸ்கூல்லேருந்து வந்தவங்களுக்கு எந்த சந்தேகமும் அப்போ வரலை. 15 அக்டோபர் 2020 சாரா ஸ்கூலில் இருக்கிற வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லியை காண்டாக்ட் பண்ணி அட்லீஸ்ட் வீடியோ காலில் சாரா கிட்ட பேசுகிறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிட்ட 2 பேரும் சாரா பேசுகிறதுக்கு கம்மியான லைட் இருக்கிற ரூமில் வீடியோ கால் பண்ணி தராங்க. அப்போது வெல்ஃபேர் ஆஃபீஸரோட சைல்ட் ப்ரொடெக்டிவ் சர்வீஸை சேர்ந்த ஒரு ஆஃபீஸரும் அந்த காலில் இருந்தார். அந்த வீடியோ கால் முழுவதும் ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லி நினைத்த மாதிரி தான் நடந்தது. காரணம், ஆப்போசிட்டில் பேசின ஆஃபீஸர்ஸ்க்கு சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சாரா ஆல்ரெடி வீடியோ கால் பேசின ரூமில் உள்ள லைட் டிம்மாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாரா ஒரு லாங் ஸ்லீவ் ட்ரெஸ் தான் அப்போ போட்டிருந்துருக்காங்க. அதனால காயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு சாரா அந்த நரகத்தில் இருந்து தப்பிக்க இருந்த அந்த ஒரு வாய்ப்போ தவறி போகுது. இதற்கு அப்புறமாவது இவங்க 2 பேரும் திருந்தினாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 6 நவம்பர் 2020 வீட்டில் இருந்த ஃபஸ்லி ரொம்ப நேரமாக சாரா சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறான். சாரா ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றத பார்த்தவனுக்கு கோவமும் வெறுப்பும் அவன் மூளையை முழங்கடிக்க ஆரம்பிக்குது. கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் எக்ஸசைஸ் பாரால் சாரா தலையில் உடம்புலன்னு வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். குழந்தைன்னு கூட பார்க்காம ஃபஸ்லி தொடர்ந்து அடிக்க அவனோட சரமாரி தாக்குதலை தடுக்க முடியாத அந்த குழந்தை மயக்கம் போட்டு விழறா. சாரா மயங்கி விழுந்ததை பார்த்த ஃபஸ்லி உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை சாரா முகத்தில் தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். 2 நிமிடங்களுக்கு பிறகு மயக்கத்தில் இருந்து கண்முழிச்ச சாரா ரொம்பவே வீக்காக இருந்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்லியோட தாக்குதலால் தலை வீங்கியும் மற்றும் வலது காதில் இருந்து ரத்தமும் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஃபஸ்லி ரொம்பவே பதட்டம் அடைகிறான். காரணம், காது வழியாக ரத்தம் வந்தால் ரொம்ப சீரியஸான பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் இப்போது சாராக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைங்கிறத ரொஸ்லிண்டா கிட்ட சொல்கிறான். கணவன் மனைவி 2 பேரும் கலந்து பேசி சாராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம்னு ஒரு மனதாக முடிவெடுக்கிறாங்க. 2 பேரும் ஆதர்ஷன தம்பதிகள் இல்லையா, ஒரே மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன சாராக்கு எப்படி காயம் பட்டதுன்னு கேட்டால்
சொல்ல சரியான ரீசன் இல்லாதனால அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முயற்சி பண்ணலை. ஃபஸ்லி வேலைக்கு கிளம்பின பிறகு சாரா ரொம்பவே மயக்கமாக இருந்தது மட்டும் இல்லாமல் படுத்திருந்த மெத்தையிலே வாமிட்டும் பண்ணுறாங்க. 7 நவம்பர் 2020 மறுபடியும் சாராவோட காதில் இருந்து ரத்தம் வந்ததால் பயந்து போன ரொஸ்லிண்டா இதை ஃபஸ்லி கிட்ட சொல்ல, இந்த முறை அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்பவே அலட்சியமாக இருந்திருக்கான். அன்று வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஃபஸ்லி மற்றும் ரொஸ்லிண்டா சாராவின் கைகள் மற்றும் உடலில் அதிகமான காயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஃபஸ்லி சாராவோட கைகளை மூடி திறக்க சொல்கிறான். அப்போது சாரா வலது கையை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்த்தவன் வலது கைகளையும் அதே மாதிரி மூடி திறக்க சொல்கிறான். அப்போதான் காயங்கள் சீக்கிரம் குணமாகும் மற்றும் ரத்த ஓட்டம் சீராகும்னு. அதே சமயத்தில் சாராவை புஷ்அப் பொசிஷன்லேயும் கொஞ்ச நேரம் இருக்க சொல்கிறான். ஆனால் பாவம், அந்த குழந்தையால் காயம்பட்ட கைகளை வைத்து அந்த போஸ்டரில் இருக்க முடியாமல் கீழே கீழே விழ ஆரம்பிக்கிறான். இது மறுபடியும் ஃபஸ்லியோட கோவத்தை கிளற சாராவை எக்ஸசைஸ் பாரால் அடிச்சிருக்கான். ஒரு மனுஷனால் எப்படி இந்த அளவுக்கு குரூரமாக நடந்துக்க முடியுதுன்னு தெரியல. இதோட தொடர்ச்சியாக 2வது நாள் 9 நவம்பர் 2020 ரொஸ்லிண்டா சாராவோட வலது கையை மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதால் அதிகமாக வலி ஏற்பட சாராவால் வலியையும் அழுகையையும் கட்டுப்படுத்தவே முடியல. இதால் கோவமான ரொஸ்லிண்டா சாராவோட அழுகையை நிறுத்த சொல்லி அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அப்போது வேலை முடிஞ்சு வந்த ஃபஸ்லி சாரா ரொம்ப வீக்காக இருக்கிறத பார்த்து அடித்ததுக்கு சாரியும் கேட்டிருக்கான். இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு சாரியால் சாராவோட வேதனைகளும் காயங்களும் குறைஞ்சிருமா என்ன? 10 நவம்பர் 2020 காலையில் கண்முழிச்ச சாரா ரொஸ்லிண்டா கிட்ட தனக்கு ரொம்பவே வலிக்கிறதாகவும் தலையெல்லாம் சுத்துறதாகவும் சொல்கிறாங்க. அதோட காலை 10:20 போல் எழுந்து நிற்க முயற்சி பண்ண சாரா முடியாமல் மயங்கி விடுறாங்க. அதை பார்த்த ரொஸ்லிண்டா பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த சாராவை எழுப்ப முயற்சி செய்கிறாங்க. எப்படின்னா, சாராவோட கன்னத்தில் மாறி மாறி அரைந்து எழுப்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதும் சாரா கிட்ட இருந்து எந்த அசைவும் வராதனால நெய்பர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேட்குறாங்க. அங்கே வந்த நெய்பர் சாராவை பார்க்கும்போதே அவங்க உடலில் பல்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் உடனடியாக ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்கிறாங்க. அந்த இடத்துக்கு விரைந்து வந்த பேராமெடிக்ஸ் டீம் சாராவை உடனடியாக ஆம்புலன்ஸில் இங்டங் ஃபோங் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதற்கு பிறகு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள் நடந்தது. இதில் ரொம்பவே பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னன்னா, சாரா இறக்கும் பொழுது வரும் 134 சென்டிமீட்டர் ஹைட் மற்றும் 20 கிலோ வெயிட்டில் தான் இருந்திருக்காங்க. அதுவே சாராக்கு சரியான சாப்பாடு கூட கிடைக்கலன்னு சொல்லாமல் தெரிய வருது. 12 நவம்பர் 2020 11 வயதான சாராவை கொலை செய்த குற்றத்திற்காக ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லியை கோர்ட்டில் செக்ஷன் 302 படி ஆஜர்படுத்தப்படுறாங்க. அதாவது இந்த செக்ஷனில் குற்றம் நிரூபிக்கப்பட்டா குற்றவாளிக்கு மரண தண்டனை நிச்சயம். கோர்ட் இறந்து போன 11 வயது பொண்ணோட ஐடென்டிட்டியோடு சேர்த்து மற்ற 3 குழந்தைகளோட ஐடென்டிட்டி வெளியிட தடை விதிக்கிறாங்க. கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டதுக்கு பிறகு ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லி பெயில் வேணும்னு ஜட்ஜ் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அவங்க சொன்ன காரணம், சாராக்கு அடுத்தபடியாக இருக்கிற தன்னோட பையன் அடுத்த வருடம் 1ஆம் ஆண்டு வகுப்புக்கு சேர்க்க தேவையான டாக்குமெண்ட்ஸை இப்போவே ரெடி பண்ணாதான் அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்க்க எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா வியூவர்ஸ், தன்னை நம்பி பிறந்த ஒரு குழந்தைய சித்திரவதை பண்ணி கொன்னுட்டு இப்போ எதுவும் நடக்காத மாதிரி குழந்தை இமோஷன் வச்சு பெயில் கேட்குறத. ஆனால் சிங்கப்பூர் சட்டப்படி கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட குற்றவாளிக்கு பெயில் கிடையாது. இந்த கோரிக்கையை நிராகரித்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தன்ஜன் சார் இவங்க ரிக்வெஸ்ட்டை முறையாக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் செய்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. இந்த கேஸ் ட்ரையலுக்கு வர வரைக்குமே பெயில் இல்லாமல் ரிமைண்டில் ரொஸ்லிண்டாவும் ஃபஸ்லியும் வைக்கப்பட, ரொஸ்லிண்டாவின் முன்னாள் கணவர் தன்னோட பசங்களை அவரோடவே கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்லிக்கு பிறந்த குழந்தைய ஃபாஸ்டர் கேரில் பாதுகாப்பாக வைக்கிறாங்க. 27 பிப்ரவரி 2023 28 வயதான முகமது ஃபஸ்லி மற்றும் 29 வயதான ரொஸ்லிண்டா ஜமீல் 11 வயதான சாராவை கொலை செய்த குற்றத்திற்காக ஹைகோர்ட் ட்ரையலுக்கு ஆஜர்படுத்தப்படுறாங்க. இந்த கேஸ் ட்ரையல் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பங் ஹங் சாவ் மேற்பார்வையில் நடத்தப்படுது. ட்ரையலில் அப்யூஸால் சாரா இறந்து போனதால் இந்த கேஸ் டெத் பெனால்ட்டியாக பார்க்கப்படாதுன்னு முடிவு பண்ணுறாங்க.
அதனால ஃபஸ்லி சைல்ட் அபியூஸ் சம்மந்தப்பட்ட 5 குற்றச்சாட்டு, ஒரு மேன்ஸ்லாதரின் குற்றச்சாட்டோட இன்னும் 11 குற்றச்சாட்டுகள் அவனுக்கு சென்டென்ஸ் வழங்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்கிறாங்க. ரொஸ்லிண்டா மேலே சைல்ட் அபியூஸ் சம்மந்தப்பட்ட 2 குற்றச்சாட்டு மற்றும் ஒரே வீட்டில் இருந்த குழந்தையை கொல்ல அனுமதிச்சதற்கு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. 5 ஜூலை 2023 டிஃபென்ஸ் மற்றும் ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்து சென்டென்ஸ்க்கான சப்மிஷன்ஸ் கோர்ட்டில் செய்யப்படுது. சாராக்காக வாதாடின பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஜுன் சாங், ஜொனாத்தன் லீ மற்றும் குமரேசன் கோகுலபாலன் ரொஸ்லிண்டாவுக்கு குறைந்தது 8 முதல் 12 வருடங்கள் வரை சிறை தண்டனை வழங்கப்படணும்னு சொல்கிறாங்க. காரணம், ரொஸ்லிண்டாவின் அலட்சியமும் இந்த கொலைக்கு ஒரு சாதகமான காரணமாக அமைஞ்சதால ஃபஸ்லிக்கு குறைந்தது 14 முதல் 17 வருடங்கள் வரை சிறை தண்டனை மற்றும் 12 பிரம்படிகள் தண்டனையாக வழங்கணும்னு வாதிடப்படுது. அதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்காக கோவப்பட்டு ஒரு குழந்தையோட இறப்புக்கு காரணமாக இருந்ததால. அப்போது டிஃபென்ஸ் தரப்பு லாயர் முசாமில் முகமது ரொஸ்லிண்டாக்காக வாதாடின கிரிமினல் லாயர் தன்னோட கட்சிக்காரர் சிறு வயதில் அபியூஸ் விக்டிமாக இருந்ததால் தண்டனையில் கொஞ்சம் கருணை காட்டும்படி கேட்குறாரு. அதாவது ரொஸ்லிண்டாவின் குழந்தை பருவத்தில் அவங்களோட அம்மா ரொம்ப அப்யூசிவாக இருந்திருக்காங்க. ரொஸ்லிண்டாவை ஸ்டோர் ரூமில் அடைச்சும் வச்சுருக்காங்க. வீட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ரொஸ்லிண்டா பகடிவதை அதாவது புலி கேஸில் பாதிக்கப்பட்டு 15 வயசில் சூசைட்க்கு முயற்சியும் செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு ப்ரெக்னென்ட் ஆன ரொஸ்லிண்டா 16 வயசில் சிங்கிள் மதராக குழந்தையையும் தன்னையும் பல வேலைகள் செய்து பார்த்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்து அவங்களுக்கு அமைந்த முதல் கல்யாண வாழ்க்கையில் பல மென்டல் மற்றும் ஃபிசிக்கல் அப்யூஸ்க்கு ஆளாகியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ரொஸ்லிண்டாக்கு கருணை காட்டணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபஸ்லி மட்டும் தான் நடந்த அப்யூஸ்க்கெல்லாம் காரணம் மற்றும் ரொஸ்லிண்டா சாராவை டிசிப்ளினாக கொண்டு வரத்தான் கண்டிக்கவும் செய்ததா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்லி சாராவை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அப்யூஸ் பண்ணியிருக்கான். சாராவோட மற்ற 2 தம்பிகளை எதுவும் பண்ணலை. ஸோ ஃபஸ்லிக்கு தனிப்பட்ட முறையில் சாராவை வேணும்னு சாகிற அளவுக்கு அப்யூஸ் பண்ணதா தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. ஃபஸ்லிக்காக வாதாடின லாயர் ஹம்மத் நிசாம் அப்பாஸ் தன்னோட கட்சிக்காரர் செய்த குற்றத்தை நியாயப்படுத்த முடியாது மற்றும் தண்டனைக்கு முன்னாடி ஃபஸ்லியோட பேக்ரவுண்டை கருத்தில் கொள்ள சொன்னவர் ஃபஸ்லியோட சைக்காட்ரிஸ்ட் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாரு. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் 9 குழந்தைகளில் 2வது பையனாக பிறந்த ஃபஸ்லியின் அப்பா ரபிஷ் கலெக்டராகவும் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்திருக்காங்க. ஃபஸ்லி தன்னோட 6 வயதில் அம்மா அப்பாவால் அப்யூஸ்க்கு ஆளாகியிருக்காரு. அதனால் பாதிக்கப்பட்ட ஃபஸ்லி நிச்சயமாக சாராக்கு அதையே திரும்ப பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாரு. ஃபஸ்லி 9 வயதாகும் போது அவரோட அப்பா அம்மா 2 பேரும் 9 பிள்ளைகளையும் விட்டுட்டு திடீர்னு காணாமல் போயிருக்காங்க. அதோட திரும்ப வராமல் போகவே எல்லாரும் தனியே அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஆனால் ஃபஸ்லி மட்டும் அப்யூஸ் செய்யப்பட்டதால் ஃபாஸ்டர் கேரில் இருக்க வேண்டிய கட்டாயம். அதற்கு பிறகு ஃபஸ்லி ஆல்ரெடி 3 குழந்தைகளோடு இருக்கிற ரொஸ்லிண்டாவை கல்யாணம் பண்ணதால் சிங்கிள் மேன் லைஃப்பில் இருந்து சடனாக ஃபேமிலி மேன் ஆனதால் குடும்ப வாழ்க்கை மற்றும் பேரண்டிங் சார்ந்த அனுபவம் இல்லாத ஃபஸ்லி அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகுது. ஃபஸ்லி அவரோட ஸ்டெப் சில்ட்ரனுக்கு நல்ல அப்பாவாக இருக்க ட்ரை பண்ணார். பட் சின்ன வயசில் அனுபவித்த அப்யூஸ் மற்றும் அடாப்ஷன் ஃபஸ்லியோட மென்டல் ஹெல்த்தை பாதிச்சிருக்கு. ஃபஸ்லி சாராவை அப்யூஸ் பண்ணி கொலை செய்ததுக்கு ரொம்பவே மனம் வருந்துறதா லாயர் ஹம்மத் நிசாம் தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. 15 பிப்ரவரி 2024 ஜஸ்டிஸ் பங் ஹங் சாவ் சாராவின் கொலை வழக்கிற்கு தீர்ப்பு வழங்குகிறாரு. அப்போது 30 வயதான ரொஸ்லிண்டா ஜாமிலுக்கு 7 வருடம் 8 மாதம் 3 வாரங்கள் சிறை தண்டனை வழங்கப்படுது. 29 வயதான முகமது ஃபஸ்லி ஸ்லாமட்க்கு 15 வருடம் 11 மாதங்கள் மற்றும் 12 பிரம்படிகள் தண்டனையாக வழங்கப்படுது. 2020 நடந்த இந்த சைல்ட் அபியூஸ் கேஸ் சிங்கப்பூரில் நடந்த ப்ரூட்டல் கேசஸில் ஒன்றா பார்க்கப்பட்டது. பட் இந்த தண்டனைகள் மூலம் சாராவின் இறப்பிற்கு நீதி கிடைத்ததான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதாவது சாரா அனுபவித்த கொடுமைகள் எந்த அளவுக்கு மோசமானதுன்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நிறைய பேருக்கு ரொஸ்லிண்டா ஒரு தாயா எப்படி ஃபஸ்லி இப்படி ஒரு விஷயத்த தன்னோட சொந்த மகளுக்கு பண்ண சப்போர்ட்டாக இருந்தான்னு தோணும். பர்சனலாக இந்த கேஸை ஸ்டடி பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச ரீசன் மேபி இதுவாக இருக்கலாம். அதாவது
ரொஸ்லிண்டா டீனேஜ் ப்ரெக்னென்சியில் பாய் ஃப்ரெண்டால் கைவிடப்பட்ட நிலையில் தன்னோட வயசில் இருக்கிற பசங்க லைஃப்பை அம்மா அப்பாவோட அரவணைப்பில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும்போது தான் மட்டும் பல வேலைகள் பார்த்து சம்பாதிக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்தது சாராவால் தான் ஒரு வெறுப்பு அப்போவே மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கணும். அதோட முதல் கல்யாண வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு கூட ஒருவேளை சாரா இல்லைன்னா தனக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கோன்னு தோண வச்சிருக்கணும். ஆள் மனசில் சாரா மேலே இருந்த வெறுப்பு ஃபஸ்லியை திருமணம் செய்ததுக்கு பிறகு சாரா கிட்ட அவன் அப்யூசிவாக நடந்துக்கிறது அதை தடுக்க ரொஸ்லிண்டாக்கு மனசு வராமலே போயிருக்கு. அதோடு சேர்த்து தனக்கு ஆல்ரெடி இருந்த வெறுப்பில் தாய்னு சொல்ல தகுதி இல்லாத அந்த மிருகமும் சேர்ந்து சாராவை அப்யூஸ் பண்ணியிருக்கு. இந்த விஷயத்தில் சாரா மேலே இருந்த தப்பு ஒன்று தான். ரொஸ்லிண்டா மாதிரி தாய்மை உணர்வின் மதிப்பு தெரியாத ஆளுக்கு பிறந்தது தான். ஆனால் பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ரொஸ்லிண்டா மற்றும் ஃபஸ்லி இந்த 2 பேரும் சின்ன வயசில் அப்யூசிவ் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்ததால் அவங்க சாராக்கு செய்த விஷயங்கள் தப்பு இல்லைன்னு தோண வச்சிருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வீட்டில் இல்லை ஸ்கூலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸாக நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே முறையே தான் உங்கள் பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. காஸ் நீங்கள் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரோல் மாடல். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென், குட் பை.